ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா, அவசியமாக கடன் வாங்க, அவசியம் இல்லைன்னா கடனே வாங்காதீங்க. இப்போ கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, வசதி இல்லாத வயசானவங்க 13,00,000 கடன் வாங்கியிருக்காங்க, லோன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த லோனை கட்ட அவங்கக்கிட்ட வசதி கிடையாது. இப்போ என்னாச்சு, வீடு அடமானம் வச்சு தான் பேங்க்கில் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள வெளியே சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, வீடை வந்து பேங்க்கில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அம்மா கதறி எழுதுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பாடுக்கு வசதி இல்லாத 13,00,000 எங்கேருந்து கொடுப்பாங்க? இப்போது வந்து லோன் வாங்கிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் யோசிங்க. நாளைக்கே லோனை கட்ட முடியல அப்படின்னா, நம்ம அடமானம் வச்ச வீடாக இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, பேங்க் வந்து அதை எடுத்து வந்து ஏலம் போட்டு வச்சுருவாங்க. அதனால் நம்மளால் திரும்ப கட்ட முடியுமா, கட்ட முடியாதா யோசிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒரு பணம் வேணும்னா டக்குன்னு பேங்க்கில் வச்சிடறோம். சரி, பேங்க்கில் வச்சா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் ஈஸியாக வச்சிடறோம். ஆனால் அது திருப்பும் போது தான் கஷ்டம் தெரியும். ஏன்னா அந்த திருப்ப ஒருத்தர் கடன் வாங்கினா அந்த 13,00,000க்கு வட்டி என்னாச்சு, உங்களால் வந்து திரும்ப வைக்க முடியாது. அதனால் அவசியமான செலவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே சேமித்து வச்சா அந்த பிரச்சனை கிடையாது. அனாவசியமாக வந்து சொத்தெல்லாம் வந்து வச்சு லோன் வாங்காதீங்க. யோசித்து செய்யுங்க எதுவாக இருந்தாலும்.